வணக்கம் மக்களே. ஆன்மீக வழியில் இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, உங்கள் வாழ்வியல் வானசாஸ்திர நிபுணர், அகில உலக மாந்தி ஜோதிடர் திரு டாக்டர் சீதா சுரேஷ் அவங்கள சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். 2026 வருஷம் பிறக்குது அப்படின்னாலே எல்லாருக்குமே போய் பார்ப்போம். காலண்டர்ல ஃபர்ஸ்ட் போய் பார்ப்போம், ராசிக்கு என்ன போட்டிருக்காங்க. காலையில டிவி ஆன் பண்ணிடுவோம், ராசி பலன் பார்க்கறதுக்கே டிவி ஆன் பண்ணிடுவாங்க. இந்த வருஷம் எப்படி இருக்கும், நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குமா, என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சந்தோஷத்தோட ஆரம்பிப்பாங்க புது வருஷம் அப்படின்னாலே. 12 ராசிக்காரர்கள்ல முதல் ராசியான முதல் வீடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மேச ராசிக்காரர்களுக்கு 2026 என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க போகுது, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க சார். மேஷ ராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு அவங்களுக்கு 7.5 தொடங்குது. பயங்கரமா இருக்கே ஆரம்பமே. ஏன்னா 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி அவங்களுக்கு 7.5 ஆனது தொடங்குது. இந்த 7.5 என்பது குருமனையில வந்து சனி இருக்கிறார். ஆமா, கண்டிப்பா இருக்கும். அது எப்படி பகவான் பாதிப்பு கொடுக்காம விடு இருப்பாரு. ஆனா அவரை பொறுத்தவரை என்னன்னா, 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாகுவார் மே மாசம் 25ஆம் தேதி. அதே மாதிரி 4ஆம் இடத்துல கேது பகவானும் அமர்வார்கள். தாயாருடைய உடல்நிலையில கவனம் செலுத்தணும். வீடு மண்மனை பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சொத்துக்கள் இழப்பீடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பொருளாதாரத்துல சில இழப்பீடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. பண முடக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நிறுவனங்கள்ல சில பாதிப்புகள் இருக்கு. இது எல்லாம் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகமும் இருக்கு. என்னன்னா, அதே சனி மனையில ராகு போய் உட்காருவார், மகரத்துல உட்காருவார். மகரத்துல செவ்வாய் உச்சமான மனையில ராகு உட்கார்றதால இவங்க என்ன பண்ணணும்னா, வேணும்னே இப்போ ஒரு இட பிரச்சனை வருதுன்னா டக்குன்னு என்ன பண்ணணும், ஒரு இடத்த வித்துட்டு இன்னொரு இடம் வாங்கிடணும். அப்ப தப்பிச்சுக்குவாங்க. ஏன்னா ராகு இடமாற்றத்தை கொடுப்பார். இப்ப ஒரு மேஷ ராசி ஒரு ஆசிரியர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா வேணும்னே என்ன பண்ண, டிரான்ஸ்ஃபர் கேட்டு வேற ஸ்கூலுக்கு போயிட்டாருன்னா நல்லாயிடுவார். அப்ப அந்த பாதிப்பு இருக்காது. சில பேர் சார் ஒரு வீட்டுல இருப்பாங்க, திருமணம் ஆகாது, தொடர்ந்து உடம்பு முடியாம போய்கிட்டே இருக்கும், பண செலவு சம்பந்தமே இல்லாம பண செலவு, திடீர்னு வீட்டுல இது ரிப்பேர் ஆயிரும், அது ரிப்பேர் ஆயிரும், உடம்பு முடியாம வரும், இந்த மாதிரியான பண விரயம் நடந்துட்டே இருக்கும். அதுதான் இந்த ஆண்டு 7.5 தொடங்கும் போது விரயன்னு கொடுப்பாரு. அந்த விரயத்துக்கு கேது பகவானும் பாதகாதிபதி, குரு பகவானும் அந்த இடத்துலயே போய் உட்கார போறாரு. புரியுதுங்களா? இது எல்லாமே பாதகாதிபதி 7.5 வரையே தொடங்குது. ஆனா அதுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் உச்சமான மலையில, இவங்க ராசியாதிபதி உச்சமடைகிற மலையில 10ஆம் வீட்டுல போய் ராகு உட்கார்றாரு. ராகு இவங்களுக்கு நல்லது பண்ணுவார். அப்ப என்ன பண்ணணும்னா, ராகு பேரை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, தந்தை வழி பாட்டன் பாட்டி சேர்த்த சொத்து அதை மாத்துறது, அதே மாதிரி இடமாற்றம் பண்றது, வீடு மாற்றம் பண்றது, இப்படி மாற்றம் பண்ணீங்கன்னா ஜெயிச்சிடலாம். இவ்வளவுதான், சிம்பிள். மாற்றம் பண்ணு, வேணும்னு நம்மளே மாற்றம் பண்ணணும். இது வந்து இல்லைன்னா அது மாற்றம் ஆயிடும். நம்மளுக்குள்ளே மாற்றம் ஏற்படுத்திக்கணும். ஆமா, இப்ப வந்து ஒரு சொத்து இழக்கிற மாதிரி வருது, கடன் தொல்லை வருது அப்படின்னா, நிறைய போகாம கொஞ்சத்தை வித்துட்டு மீதி பேர்ல வேற ஒரு இடத்துல போய் ஒரு இடம் வாங்கிட்டு மாதிரி செட்டில் ஆயிடணும். நீனே ஒரு பிளான் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு இல்ல நான் இங்கே தான் பிடிவாதமா இருப்பேன் அப்படின்னா மொத்தமா இடத்துட்டு நிக்க வேண்டியதான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இறைவனை வழிபடணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா, இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், மனமாற்றம் ஃபர்ஸ்ட் நீங்க அடைஞ்சிடணும். இதுதான் நடக்கும், நம்ம இதுக்கு தயாராயிடணும், அடைஞ்சிடணும். ஆமா, ப்ரிப்பேர் ஆயிடும். அப்படி ப்ரிப்பேர் ஆயிட்டா சூப்பர். இதுல மேஷராசியை பொறுத்தவரை இந்த 2026 கோல்டன் இயர்னு சொல்ல முடியாது. ஆனா சொல்லிடுறேன், கோல்டன் இயர் சொல்ல முடியாது. ஆனா மனமாற்றமும் இறை வழிபாட்டுக்கு நான் தயாரு, நான் கெத்தெல்லாம் விட்டுட்டு இறங்கி வரேன் அப்படின்னா சூப்பரான ஆண்டு. அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் உச்சமடக்கூடிய ராசி மகர ராசி. அந்த மகர ராசியில நவம்பர் மாசம் தான் பேர போறாரு. அதுக்குள்ள ஒரு கஷ்டத்தை பண்ணிடுவார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரே பயணம், கிளம்பி நேரா வந்து சிதம்பரம் பக்கத்துல பரங்கிப்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு. பரங்கிப்பேட்டை. அந்த பரங்கிப்பேட்டையில போனீங்கன்னா முத்துக்குமாரசாமின்னு ஒரு மூலவர் ஒரு கோயில் இருக்கும். முத்துக்குமாரசாமி இருப்பார். ஆமா, முருகன் கோயில். அந்த கோயில் கடை வீதியிலே இருக்கும். அந்த கோயிலுக்கு போய் ஒரு 6 விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அப்படியே ரஜினி கும்பிடுவார்ல, பாபான்னு ஒரு படம் எடுத்தார்ல, அந்த பாபா பிறந்த ஊர் அதான் பரங்கிப்பேட்டை தான். அவருடைய பிறந்த இடத்துல ஒரு மண்டபம் கட்டியிருக்கும். பிறந்த இடத்துல ஒரு மண்டபம் இருக்கும். அந்த இடத்துல வந்து அவருடைய கோயிலும் இருக்கும். இது வியாழக்கிழமை பாபாஜிக்கு நடக்கிற பூஜை. அந்த மடத்துக்கு நீங்க பணம் செலுத்த முடியாது, வேணா அன்னதானத்துக்கு ஏதாவது உதவி பண்ணா பண்ணலாம். வியாழக்கிழமை நடக்கும். எல்லா நாளும் நீங்க போனீங்கன்னா அது அமைதியான இடம். போகலாம், எந்த தட்சணையும் வைக்க கூடாது, வாங்க மாட்டாங்க. போகலாம், நீங்க வணங்கலாம், வந்துடலாம்.
மேஷ ராசியை பொறுத்தவரை ஏழரை பாதிப்பு வராம இருக்கணும்னா நீங்க பாபாஜி தான் முடிச்சுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா பரங்கிப்பேட்டையில இருக்கு முருகன் கோயில். இதே அந்த முருகன் கோயில்ல பாலகனா இருந்து விளையாடும் போது இவங்களை வந்து திருடிட்டு போயிட்டாங்க 6 வயசுல. அவங்க அப்பா அதோட குருக்கள் அவர். அப்புறமா போய் அவர் இலங்கையில போய் கண்டியில இருந்தாரு. அதுக்கு அங்க ஒரு முருகன் கோயில் இருக்கு கண்டியில, அங்க இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்ப இமயமலையில இன்னும் அருவுருவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அதை தேடிதான் ரஜினிகாந்த் போறாங்க. ரஜினிகாந்தோட ஒவ்வொரு படமும் அந்த பென்ட்ரைவ் இங்க படைக்காம ரிலீஸ் ஆகாது பாபாஜி கோயில். அந்த பாபாவுடைய ஸ்தலத்துல அங்க போய் உட்கார்ந்து தியானம் பண்ணி என்ன கஷ்டமோ என்ன இழப்பீடோ சொல்லுங்க, அது உங்களுக்கு கிடைச்சிரும். இழப்பீடு வராது. அப்ப இந்த 2026 பொறுத்தவரை மேஷராசிக்கு நீங்க பிளான் பண்ணி எல்லாம் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை. பிளான் பண்ணாம அலட்சியமா விட்டுட்டீங்கன்னா பிரச்சனை அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுட்டு இறை வழிபாடு அண்ணாமலையாருக்கு போய் பாக்குறது. எல்லா ராசிக்கும் பொதுவானது அண்ணாமலையார். ஏன்னா இந்த வருஷத்தை ஆள்றது அண்ணாமலையாரை பார்க்கணும். இல்லைன்னா அரசாங்க தண்டனை கிடைச்சிரும். ஏதாவது பணம் அது இழப்பீடு பண்ணிட்டீங்க, அதை பண்ணிட்டீங்க, கையாடல் பண்ணிட்டீங்கன்னு அதாவது அரசாங்க தண்டனையே கிடைச்சிரும். அதெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும். இன்னொன்னு, ஒரு கைதி அவர் வந்து ஒரு கலவரத்துல இருந்துட்டாரு, கொலை கேஸ்ல உள்ள தூக்கி போட்டாங்க, ஆயுள் தண்டனையே கொடுத்துட்டாங்க. பாபாஜியை பூஜை செய்ததால் அந்த கேஸ் வித்துட்டாய் வெளியே வந்துட்டாரு. அந்த அளவுக்கு பவர் அவர் பாபாஜி. புரியுதுங்களா? உங்க பக்கம் இருக்க நியாயத்துக்காக உங்களுக்கு நிப்பாரு. அப்படி அவர் பாபாஜியை இந்த ஆண்டுல நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம். இந்த ஆண்டு ஏன்னா மகான் குரு மனை ஏறி சனி உட்காரதால மகான்களை பிடித்தால் மட்டுமே சனி தோஷம் விலகும். அதனாலதான் நாங்க ஈசானி ஞானதேசிக சுவாமிகளை நான் வந்து ரெஃபர் பண்ணது. அதனால மேஷராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு எப்படி சார் இருக்கும்? பெண்கள் வந்துட்டு தொழில், மேஷராசி பெண்களை நிறைய பொறுத்தவரை விஷயங்கள் பண்ணுவாங்க. உடல்நல பிரச்சனை, ஸோ நிறைய ஏச்சு பேசுகள், நிறைய பேர் வந்து போன வருஷம் தான் பெண் குழந்தைகள் வந்துட்டு நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளானாங்க. ஸோ பெண்களுக்கு இந்த 2026 மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த 2026 மேஷராசியை பொறுத்தவரை ரொம்ப சிறப்பா இருக்கும். பெண்களுக்கும் இதுதான். ஏன்னா அவங்களுக்கு இழப்பீடு வர்றதால ஏதாவது வேலையில இருந்தாங்கன்னா வேலையில பிரச்சனை வந்து வேற இடத்துக்கு வேலைக்கு போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவியில பிரச்சனை இருக்கும். குழந்தைகளால், ஏன்னா குருமனை ஏறி சனி உட்காரதால குழந்தைகளால சண்டை வந்துடும். குழந்தைகளால ஒரு சிலர் விவாகரத்தே வாங்க, என் குழந்தைய நீந்து இப்படி சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டா எமோஷனலா முடிவெடுக்க கூடாது. 7.5 வந்துட்டாலே எமோஷனல் முடிவெடுக்க பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருக்கணும். அடுத்தவங்க அப்படிதான் திட்டுவாங்கன்னு நினைச்சுக்கணும். எமோஷனலா முடிவெடுத்து கத்துனீங்கன்னா முடியாது. சனி பகவான்கிட்ட கத்தி சாதிக்கவே முடியாது. பொறுமை காத்து செய்யணும். இப்ப நான் சாதாரணமா நம்ம ஒரு விரதம் இருக்கிறோம். விரதம் இருந்தோடனே சாப்பிடும்போது என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் காக்காய்க்கு சாதம் வைப்போமா? காக்காய் என்பது சனி பகவானுடையதா. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு இலையில சாதம் வச்சு வெளியில தூக்கி போடுவோமா? அந்த இலையில இருக்க சாதத்தை சாப்பிடுறது யாரு? காக்கா சாப்பிடும், வாயிலா ஜீவன் நாய். முக்கியமா நாய் சாப்பிடும். ஆமா, நாய் சாப்பிடும். புரியுதுங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் வைக்கும் போது என்ன பண்றோம்? சனி பகவானின் வாகனமா இருக்க காக்கைக்கு வைக்கிறோம். அந்த சனி பகவானை கட்டுப்படுத்தும் திறன் பெற்ற காலபைரவர் வாகனத்துக்கு முடிவு சாப்பாடு வைக்கிறோம். அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த உணவு அன்னதானம் என்பது சனி தோஷத்தை போக்கக்கூடியது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அன்னதானம் பண்ணணும், அன்னதானத்துல கலந்துக்கணும். உங்களால முடிஞ்சது அன்னதானம் பண்ணல, ஒரு அரிசி வாங்கி கொடுக்கலாம், ஒரு 1000 2000 பணம் கொடுக்கலாம், ஏழைகளுக்கு உதவலாம், உண்மையை பேசணும். இது எல்லாம் சனி தோஷத்தை போக்கக்கூடியது. இப்ப மேஷராசிக்காரர்கள் இதை கடைபிடிக்கணும். பெண்களை பொறுத்தவரை குழந்தைகள் விஷயத்துல எச்சரிக்கையா நடந்துக்கணும். கணவன் மனைவி பிரிவுல சில சண்டைகள் வந்து அதுல எச்சரிக்கையா நடந்துக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிலர் வந்து பாத்தீங்கன்னா விவாகரத்து அளவு கூட சில நேரம் கொண்டு விட்டுரும். ஏன்னா 7.5 தொடங்குது. அதனால எதுலையுமே எச்சரிக்கையா நடந்துக்கணும். 7.5 தொடங்கும் போது திருக்கொள்ளிக்காடு போகணும். திருக்கொள்ளிக்காடு திருவாரூர் பக்கத்துல இருக்கு. திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வர பகவான் சுயம்புமூர்த்தி. சனீஸ்வர பகவானை போய் பார்க்கணும். திருக்கொள்ளிக்காடு தொடங்கும் போது சனீஸ்வர பகவானை பார்க்கணும். புரியுதுங்களா? ஜென்ம சனியாக இருந்தா திருநள்ளாறு போகணும், பாத சனியா இருந்தா தேனிக்குச்சனூர் போகணும். அப்ப இந்த நேரத்துல மேஷராசிக்காரர்கள் திருக்கொள்ளிக்காடு போறது, சிதம்பரம் போய் அந்த பரங்கிப்பேட்டை போய் பாபாஜியை பார்க்கறது, அண்ணாமலையாரை பார்க்கறது, இப்படி ஆன்மீக வழிபாடு தெளிவான சிந்தனையா இருந்தா 7.5 உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது. சரி, எந்த விஷயத்துல அவங்க உஷாரா இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். பண விஷயத்துல உஷாரா இருக்கணும். பணம் குடுக்கல் வாங்கல உஷாரா இருக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சனையில உஷாரா இருக்கணும். குழந்தைகள் பிரச்சனையில உஷாரா இருக்கணும். வாக்கு கொடுக்கறதுல உஷாரா இருக்கணும். வாக்குல தெளிவா இருக்கணும். ஓகே. சொன்ன சொல்ல காப்பாத்தணும். வாக்குல தெளிவா இருக்கணும். அப்படி இல்லைன்னா பிரச்சனை. ஓகே. ஸோ இப்போ மேசராசிக்காரர்கள் இந்தந்த விஷயத்துல தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஒரு சினிமா ரீதியாக இருக்கட்டும், மீடியா ரீதியாக இருக்கட்டும், சினிமா ரீதியா மேசராசிக்காரர்கள் என்ன விஷயங்கள்ல ஷார்ப்பா இருக்கணும், என்ன விஷயத்துல வந்து அவங்க தெளிவா முடிவெடுக்கணும்? சினிமா சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கட்டும், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 7.5 தான் என்ன பண்ணுன்னா போய் லவ் மேரேஜ் பண்ணுவான். தப்பான ஜோடி உள்ள சேர்த்து விட்டுரும். புரியுதுங்களா? அப்ப வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படணும். இந்த மாதிரி நேரத்துல தான் தேவையில்லாத ஒரு படத்தை போய் ஒத்துக்குவாங்க சினிமாக்காரங்க. தேவையில்லாத படத்தை ஒத்துக்குவாங்க. அந்த படத்தின் மூலியமா மிகப்பெரிய நஷ்டம் வந்துடும்.
அப்ப இந்த நேரத்துல அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிற விஷயங்களை செய்யக்கூடாதுங்க. ரிஸ்கே எடுக்க கூடாது. ஆமா. மேசராசிக்காரங்க ரிஸ்க் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. எடுக்காதீங்க. ஒரே பேச்சு அவ்வளவுதான். டோன்ட் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா மாட்டிக்குவேன். ஓகே. ரிஸ்க் எடுத்தனா ஹெவியா மாட்டிக்குவேன். அப்ப ரிஸ்க் இல்லாம எனக்கு 7:30 வேணாம்ப்பா, நான் பாட்டு படம் நடிக்கிறேன்னா வரப்ப இந்த நேரத்துல ஒருத்தர் தூண்டி விடுவான். ஏன் நிறைய பணம் வச்சிருக்கீங்க, படம் பண்ணாங்க, அடுத்தவன்ட்ட போய் நீங்க ஏங்க வந்து பணத்துக்கு நம்ம வந்து ஒரு ஹீரோக்கு புக் பண்றதுக்கு நம்மளே ஹீரோவா நடிச்சிடலாமே. அப்படின்னு ஏத்தி விட்டானா முடிஞ்சு போச்சு கதை. அப்ப கூட இருக்கிறவங்க துதிபாடுறவங்க பேச்சை கேட்க கூடாது. தெளிவான சிந்தனை இருக்கணும், இறை வழிபாடு செய்யணும், பிரதோஷ வழிபாடு செய்யணும். இப்படி உங்களுக்குள்ள ஒரு தெளிவு வந்துடும். எதையுமே உண்மை பேசணும், ஒரு வாக்கு கொடுக்குறோம்னா சுத்தமான வாக்கா இருக்கணும். அப்படி இல்லைன்னா சிக்கலாயிடும். கண்டிப்பா கண்டிப்பா. சோ மேசராசிக்காரர்கள் 2026 ரொம்ப தெளிவா இருக்கணும். எடுக்கிற முடிவுல ரொம்ப தெளிவான, நம்மளுக்கு இதெல்லாம் நடக்க போகுதுன்னு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிக்கணும். வாக்குல தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. அடுத்து தொடர்ந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நன்றி. நன்றிமா.